வணக்கம். தமிழின் சிறப்பு என்ற பகுதியினூடாக நளவன்பாவினுடைய கதையினை செய்யுள் வாயிலாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வாரம். இன்று 12வது பாடல். இந்த பாடலினுடைய அந்த பொருள் சுருக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால், வேத வியாசர் தருமருக்கு நிடதநாட்டு மன்னனாகிய நளனுடைய நாட்டு சிறப்பினை இலக்குமியினுடைய கண்ணின் மீது ஏற்றி கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த செய்யுள்குள்ள போவோம். காமர் கயல் புரள காவி முகை நெகிழ தாமரையின் செந்தேன் தலை அவுள பூ மடந்தை தன்னாட்டம் போலும் தகமைத்தே சாகரம் சூழ் நன்னாட்டின் முன்னாட்டும் நாடு என்று இந்த செய்யுள் நிறைவு பெறுகின்றது. இதுல பாருங்க, இந்த பாடலுடைய இந்த இறுதி வரிகள் எடுப்போம். நன்னாட்டின் முன்னாட்டும் நாடு. நன்னாட்டுன்னு சொன்னால் இந்த பூமியில உள்ள சிறந்த நாடுகளில் எல்லாம் நன்னாட்டின் முன்னாட்டும் சொன்னால் முன்னாட்டும் சொன்னால் முன்னுதாரணமாக மிகச் சிறந்ததாக காணப்படுகின்ற நாட்டுமன் சொன்னால் அந்த புகழை நிலைநாட்டுகின்ற பெருமையை நிலைநாட்டுகின்ற முன்னாட்டும் நாடு அந்த நிடத நாடு என்று சொல்லுகின்றார். அதை எப்படி கொண்டு வராருன்னு சொன்னால், காமர் கயல் புரள. காமரன் சொன்ன காமன் சொன்னா இங்க அழகு என்ற பொருளை வருது. காமர் கயல் புரள. கயல் மீன்கள் சொன்னால் கெண்டை மீன்கள். கெண்டை மீன்களை பெண்களுடைய கண்களுக்கு ஒப்பிடுவார்கள். கெண்டை மீன்கள். காமர் கயல் புரளன்னு சொன்னா ஏராளமான மீன்கள் அந்த நீர்நிலைகள்ல துள்ளி பாய்ந்து அந்த நீர்நிலைகளை வாழுகின்றன சொல்லி காமர் கயல் புரள. காவி முகை நெகிழன்னு சொன்னா, காவின்னு சொன்னால் கருங்குவளை மலர். இங்கு கருங்குவளை மலர். காவி முகை நெகிழன்னு சொன்னால் கருங்குவளை மலர்கள் விரிகின்ற. அடுத்தது பாருங்க, காமர் கயல் புரள காவி முகை நெகிழ தாமரையின் செந்தேன். தாமரையின் செந்தேன் தலை அவுளன்னு சொன்னால் அந்த தாமரை பூக்களுடைய செந்தேன் சிந்துகின்ற தலை அவுள. பூமடந்தை. பூமடந்தை என்று சொன்னால் இங்கு இலக்குமியை. மடந்தை என்றால் பெண். பெண்களுடைய பருவம் சொல்லப்படுவது 7 விதமாக. பேரை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரினம் பெண் சொல்லி இதுல 7 விதமாக இந்த பெண்களுடைய நிலைகள் சொல்லப்படும். அதுல மடந்தை, பூ மடந்தை என்று சொன்னால் அந்த பூ செந்தாமரை மீது வீற்றிருக்கின்ற லக்குமி பூ மடந்தை. தன் நாட்டம் சொன்னால் அவளுடைய நாட்டம் என்பது இங்கு கண்ணை குறிப்பிடுகின்றது. தன் நாட்டம் போலும் தகமைத்தே. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த. தகைமை என்றால் இங்கு சிறப்பு. தகமைத்தே சாகரம் சூழ் நாடு. சாகரம் சூழன் சொன்னால் கடலால் சூழப்பெற்ற அந்த நிடத நாடு என்று அந்த நிடத நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். இந்த பாடலே என்னுடைய பொருளை நாங்கள் தொகுத்து பார்த்தோம்னு சொன்னால், சிறப்பு பொருந்திய நாடுகளில் எல்லாம் சிறந்ததாக விளங்குகின்ற இந்த நிடத நாடானது கயல் மீன்கள் அளவுக்கு அதிகமாக துள்ளி விளையாடுகின்ற நீர்நிலைகள் வாய்ந்ததும், அடுத்தது கருங்குவளை மலர்களிலிருந்து கருங்குவளை மலர்கள் விரிகின்றதும், செந்தாமரை தேன் சிந்துகின்ற செந்தாமரை மலர்கள் நிறைந்ததுமாகிய இலக்குமீனுடைய கண்களை போன்ற சிறப்பு வாய்ந்தது. ஏன் இங்கு இலக்குமீன் கண்களை கொண்டு வரான்னு சொன்னால், இலக்குமீனுடைய கண்கள் 3 நிறம் வாய்ந்தவை. இங்கு 3 நிறத்துக்கு 3 பொருட்களை குறிப்பிடுகின்றார். ஒன்று கயல் மீன்கள் வெண்மை நிறமானவை, கருங்குவளை கருமை நிறமானது, அடுத்த செந்தாமரை என்ற சிவந்த அந்த தேன் சிவப்பு நிறமானது. அப்ப இலக்குமினுடைய கண் 3 நிறங்களையும் கொண்டான்னு சொல்லி அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். இந்த பாடலை மீண்டும் ஒரு பார்ப்போம். காமர் கயல் புரள காவி முகை நெகிழ தாமரையின் செந்தேன் தலை அவுள பூமடந்தை தன்னாட்டம் போலும் தகமைத்தே சாகரம் சூழ் நன்னாட்டின் முன்னாட்டும் நாடு என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த பாடல்ல சந்திப்போம். நன்றி.